பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நம் கர்த்தரை துதிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நினைத்து பாருங்கள், நினைத்த கர்த்தர் நம்மை நடத்தினதை நினைத்த கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திராண்டவரே, சோத்திரம். நேற்று ராத்திரியிலும் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நிம்மதியோடு தூங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி. சுற்றும் ஒரு அக்கினி மதிலாய் நின்று தூதர்களால் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திர ஆண்டவரே. நீரே எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. மகிழ்ச்சியோட கர்த்தரை கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரை உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்திட்டு இருக்கிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி ராஜா. நீரே நல்லவரப்பா. உங்களுடைய தெய்வம் என்றென்றைக்கும் உள்ளது. 33ஆம் சங்கீதம் 1வது வசனம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்கள் உத்தமம். ஸ்வரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நம் ஒருமனமாய் சேர்ந்து நம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஒருமனமாய் இடத்தில் கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்று கால வேளையிலே மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும். நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா ஜாயின் தேய்மானங்களும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. வெரிகோஸ் வெயின் மூலமாக வந்திருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா ஹார்ட் பிளாக்குகளும் மாறட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா தடைகளும் மாறி போகட்டும் அப்பா. அற்புதமான சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு மக்களும் ஆரோக்கியம் உள்ளவர்களா மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ சமாதானத்தை அனுபவிக்கட்டும். வெற்றியை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆறுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர் தேவனால் உபதேசிக்கப்பட்டவர்களும் போதிக்கப்பட்டவர்களும் கர்த்தருடைய சமாதானத்தை அதிகமாய் அனுபவிக்கிறவர்களுமா மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லா வழிகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் நடக்கிற திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதமா மாறட்டும். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி விழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, காலையில் 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். நீங்கள் எல்லாரும் கரெக்டான நேரத்தில் கடந்து வாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பார். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதோடைய 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். 24 நமக்கு 7 நாள் உபவாச ஜப கூட்டம்
திட்டம் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமையில் இருந்து 24 இருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. நீங்கள் இப்போது அதற்காக ஆயத்தமாய் கொள்ளுங்கள். உங்களுடைய சமயங்களே நேரங்களை எல்லாத்தையும் அதற்காக நீங்கள் செப்பரேட் பண்ணி கொள்ளுங்கள். உபவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் நாம் உட்காரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். அது நீங்கள் எல்லாவரும் ஆமேன் அதில் ஆமேன் பங்கு சேரும். எல்லாவரும் அன்புடன் அழைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கையே தெரிந்து கொண்டாள் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதோட ஹல்லேலூயா எப்போ நடந்தது? இது 38 இருந்து வசனத்தை வாசிக்கும் போது இதோட பேக்ரவுண்டு நமக்கு தெரியும். பின்பு அவர்கள் பிரயாணம் பண்ணி போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரையே தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல காரியங்களை செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலையில் செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதையே குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னையே விட்டு ஈடுபடாத நல்ல பங்கையே தெரிந்து கொண்டாள் என்றார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனடியே மார்த்தாள் வந்து இயேசுவுக்கு பணிவிட செய்வதற்கு பல காரியங்களிலே ரொம்ப கவனத்தை செலுத்தி அவன் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் அந்த வேலையெல்லாம் செய்து வருத்தப்பட்டு பார்க்கும்போது இந்த மரியாள் வந்து இயேசு பாதப்பீடே உட்கார்ந்து, ஹல்லேலூயா, பாதத்தருகே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது. இதை பார்த்து வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே நமக்கு வாசித்தோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதுக்கு ஆண்டவர் எந்த பதிலும் அல்ல, மார்த்தாளுக்கு சப்போர்ட்டாக எதுவும் சொல்லல. ஆண்டவர் இப்படித்தான் சொன்னது. ஸ்தோத்திரம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாள் ஸ்தோத்திரம் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கையை தெரிந்து கொள்ள. பிரியமானவர்கள், இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பலப்போதும் வந்து நாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல காரியங்களிலே நாம் ஈடுபட்டு ஸ்தோத்திரம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மார்த்தாள் வந்து ஹல்லேலூயா கர்த்தர் அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு அந்த காரியங்களே ஹல்லேலூயா ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தது. நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருந்தானா ஆண்டவர் அதெல்லாம் போய் அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்களும் வந்து இப்படி வந்து பல காரியங்களும் பிஸியாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறதுல வேலை செய்கிற காரியத்தில், சிலர் வந்து சோஷியல் மீடியாவில், சிலர் வந்து டிவி பார்த்து, இப்படி பல காரியங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதே என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. மரியாளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆண்டவர் அதுதான் என்கரேஜ் பண்ண. பிரியமானவர்களை, வேலை செய்ய வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனால் ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து தேவ வசனம் கேட்குது, அது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று காலைவேளை நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து தேவ வார்த்தையை கேட்கிற காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு மரியாள் வந்து இந்த காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது, வேற எதையும் கவனித்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்பாங்க, அன்னைக்கு இயேசு இருந்தது, இன்னைக்கு இயேசு இல்லை, நாங்கள் எந்த பாதத்துக்கு அருகே உட்காருது, எங்கே நாங்கள் உட்காருது? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் தேவ வார்த்தை கேட்கிறது தான் இயேசுவோட சமூகத்தில் உட்காருது. நாம் வசனம் கேட்கிறது, நாம் ஜெபம் பண்றது, வார்த்தை வாசிக்கிறது, இதெல்லாம் இப்போ காலையில் எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது, கர்த்தருடைய இந்த மார்னிங் மெசேஜை கேட்கிறது, இதெல்லாம் வந்து நம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த மாதிரி தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
ஹalleluya. நீங்கள் ஆமென் ஹalleluya அதிக நேரங்கள் தேவ தேவ சமூகத்தில் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறது, மெசேஜை கேட்கிறது, ஜெபம் பண்றது, ஸ்தோத்திரம் ஹalleluya, தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறது, வசனத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் ஆமென் நம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஒப்பாகி இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு ஆமென் உதவி செய்யட்டும். இந்நிலை இருந்து அப்படி இந்த காரியங்களுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். நீங்கள் நல்ல பங்கையை தெரிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. ஆமென். மரியாள் நல்ல பங்கையை தெரிந்து கொண்டது போல நீங்கள் நல்ல பங்கையை தெரிந்து கொள்கிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மளை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.